சாவ் அமிச்சி அப்படின்னா இட்டாலியன் லாங்குவேஜில் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்னு அர்த்தம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம யூஸ் பண்ணுற அயன் பாக்ஸில் லைட் ஆன் ஆகி ஆஃப் ஆகி இருக்கிறத கவனிச்சிருக்கீங்களா? அது எதை இண்டிகேட் பண்ணுதுன்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த அயன் பாக்ஸை யார் கண்டுபிடிச்சான்றதை பற்றி பார்த்துடலாம். HW இவர் தாங்க அயன் பாக்ஸை கண்டுபிடிச்சவர். இவர் 1882 நியூயார்க் சிட்டியில் இதுக்கான பேட்டன் ரைட்டாக வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட்டு அயனிங்னா என்னன்னு பார்த்துருவோம். லாங் செயின் பாலிமர் மாலிகுல்ஸில் இருக்க பாண்ட்ஸை லூஸ் பண்ணுறது தாங்க அயனிங். அந்த மாலிகுல்ஸ்லாம் ஹீட் ஆகும்போது அயன் பாக்ஸோட வெயிட்னால ஸ்ட்ரைட் ஆகிடுங்க. அப்புறமேட்டு கூலான பிறகு ஒரு ஃபிர்மான ஷேப்பில் கிடச்சிரும். அயனிங் நடக்கிறதுக்கான 3 எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப், செகண்ட் ஹீட்டிங் காயில், தேர்டு சோல் பிளேட். இது 3 தாங்க அயன் பண்ணுறதுக்கு முக்கியமான காம்போனன்ட்ஸாக இருக்குது. பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப் 2 மெட்டலால் உருவாயிருக்குங்க. ஒன்று பிராஸ், இன்னொன்று அயன். இந்த ஸ்ட்ரிப் ஓவராக ஹீட் ஆகிடுச்சுன்னா பெண்ட் ஆகிடுங்க. பெண்ட் ஆனால் அந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோ இருக்காது. அதனால் சோல் பிளேட்டில் இருக்க ஹீட் கம்மியாயிடும். நெக்ஸ்ட்டு இந்த பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப் கூல் ஆகிடுச்சுன்னா அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கே போயிடும். ஒரிஜினல் பொசிஷனுக்கே போனால் அந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோ மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் சோல் பிளேட்டில் இருக்க ஹீட் ரைஸ் ஆகிடும். ஹீட்டிங் காயில் நிக்ரோம்ன்ற அலாயால் மேடாயிருக்காங்க. நிக்ரோம் 80% நிக்கல், 20% ஆஃப் குரோம். ஈஸியாக மெல்ட் ஆகிடாது. ஹை டெம்பரேச்சராக இருந்தாலும் கொஞ்சம் வித்ஸ்டாண்ட் பண்ணி நிற்கும். நெக்ஸ்ட்டுக்கு இதுக்கு ஹை மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு கிரிப் ஸ்ட்ரென்த்தும் இதுக்கு அதிகம். சோல் பிளேட்டில் எந்தெந்த கோட்டிங் இருந்தால் பெஸ்ட்டுன்னு பார்க்கலாம் வாங்க. பாலி டெட்ரா ஃப்ளூரோ எத்திலீன், PTFE. இது டெஃப்லான் மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸுங்க. சிலிக்கான் கோட்டிங், எனாமல்டு அயன் கோட்டிங், இந்த மாதிரி கோட்டிங்லாம் இருந்தால் லெஸ் ஸ்டிக்கி, அதாவது துணியோட அப்பப்போ ஒட்டாமல் இருக்குங்க. அயன் பண்ணும்போது ஒரு ஸ்மூத்தான ஃபீல் கிடைக்கும். இந்த வீடியோவில் எதனா கற்றுட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெகுலராக வீடியோஸ் வேணும்னா ஜென்ரலி ஸ்பீக்கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.